குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 2024 வருஷம் டிஎன்பிஎஸ்சி நடந்த ஒரு மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹4,000 at 5% annum 5% பெர் ஆனம் ஃபார் 2 years இஃப் காம்பவுண்டட் ஆனுவலி. நான் இந்த மாதிரி கூட்டு வட்டியில் ப்ராப்ளம் கேட்டால் நான் கூட்டு வட்டியில் செய்யவே மாட்டேன். என்ன பண்ணுவேன், தனி வட்டி செஞ்சு அதை அசல் கூட சேர்த்துருவேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து உங்ககிட்ட 4000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், கரெக்டுங்களா? ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க? 5% கொடுக்குறீங்க. அப்போ 100க்கு 5 ரூபாயா? 100க்கு 5 ரூபானா 1000க்கு 50 ரூபா. அப்போ 4000க்கு 200 ரூபாய் ஆச்சா? அப்போ மொதல் வருஷம் முடியும் போது அந்த வட்டி என்ன ஆயிரும்? அசல் கூட சேர்ந்துடும். அப்போ 4200 ஆயிருமா? அப்போ 4200க்கு 5% வட்டி கண்டுபிடிங்க, ப்ராப்ளம் முடிஞ்சிடும். இப்படி தான் செய்யணும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நான் செய்ய போகிறேன், கரெக்டுங்களா? பிரின்சிபல் இன்ட்ரெ ரேட் இன்ட்டு டைம் பை 100, ரைட்டு. இப்போ 4000 5 ஒரு வருஷத்துக்கு தான் நான் வட்டி கண்டுபிடிக்கிறேன். 2 வருஷம் நான் கூட்டு வட்டியில் இதை செய்யலை, நான் எளிய வட்டி தனி வட்டியில் தான் செய்கிறேன், சரிங்களா? அப்போ மொதல் வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? 200. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டாவது வருஷத்தில் 4000 + 200 அசல் என்னவாயிரும்? 4200 ஆயிரும். அப்போ இதுக்கு 5% வட்டி போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? 210. அப்போ மொதல் வருஷம் வட்டி எவ்வளவு? 200. ரெண்டாவது வருஷம் வட்டி எவ்வளவு? 210. அப்போ நான் மொத்தம் எவ்வளோ வட்டி கொடுக்கணும்? 410 ரூபா நான் வட்டி கொடுக்கணும், கரெக்டுங்களா? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 410 ரூபா. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டு.